அருமையான தேவச்சனமே, சபை கூடுதல் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம நினைக்கலாம் செய்திக்கு நான் வந்துடுறேன் பாஸ்டர், ஆராதனைக்கு வந்துடுறேன் பாஸ்டர், நீங்க கடைசியில ஒரு அனாயிண்டிங் கொடுத்து ஒரு காணிக்கை பாடல் போடுறீங்க, அப்ப நாங்க வந்துடுறோம் பாஸ்டர், எனக்கு அது போதும். ஒரு 5 விரல்ல இது மாத்திரம் போதுமா உங்களுக்கு? அத போலதான் ஒரு சபைக்கு வரக்கூடிய தருணங்கள் இட் டிஃபர்ஸ். அது ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் காலகட்டங்களுக்கும் ஏற்றவாறு இந்த சிந்தனையை தேவன் வந்து அதை வணைந்திருக்கிறார். இது சாதாரண சிந்தை இல்லை. நம்ம கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவன் அழைத்த அழைப்பின்படியால் அவருடைய டிட்டர்மினேஷன், அவருடைய தீர்மானத்தின்படியாக நீங்கள் யாரும் வந்திருக்கிறபடியினால் அவர் நம்மை இன்னைக்கு வழிநடத்துவார் என்று விசுவாசித்து அவர் கற்றுத்தரப்போகிற பாதைகள் he wants us to discern by his words. அவருடைய வார்த்தைகளை கொண்டு அந்த டிசைனிங், பகுத்தறிகிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக God created many incidents. வேதத்திலே பலவிதமான சம்பவங்களை தேவன் உண்டாக்கினார். உவமைகளாக, உவமேயங்களாக, எந்த காலகட்டங்களில் which should be revealed to his people, அவருடைய பிள்ளைகளுக்கு அது எப்படியாய் வெளிப்படுத்தப்பட வேண்டுமோ அப்படியாய் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற கற்றுக் கொடுக்கிறவர்களும் பிரசங்கியார்களையும் தேவன் உருவாக்கி இருக்கிறார். இதில் விசுவாசிக்கிறேன். If we were at the centuries of 10 or 5, 5வது நூற்றாண்டிலேயோ 10வது நூற்றாண்டிலேயோ நாம் எல்லாரும் இருந்திருப்போமானால் அன்றைய காலகட்டத்தின் கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு சத்தியம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்திருக்கும். 5th செஞ்சுரிஸ்ல பிஏ சிஸ்டம் வந்துச்சுங்களா? 5வது நூற்றாண்டுல வரல. இந்த மாதிரி பில்டிங் ஏதாவது இருந்திருக்கலாம், கூடாரங்கள் கூட இருந்திருக்கலாம். அப்போ 5வது செஞ்சுரிஸ்ல ஒரு சத்தத்தை, ஒரு தொனியாக, ஒரு 1000 பேர் இருந்தாலும் கேட்கக்கூடிய தொனியை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்திருப்பார். நீங்க நம்ம இடத்துல 4 அடியில இருந்து ஆளுங்க இருக்கிறீங்க. அதிகபட்சம் 6க்கு 6:30க்கு மேல ஆளே இல்லை. இப்போ ஒரு 5வது நூற்றாண்டுலாம் பாத்தீங்கன்னா மினிமம் 5 ஃபுட் ஆட்கள். அவங்க பவர் வேற. ஆண்டவர் இந்திய நாளிலே இந்த 2021ஆம் வருஷத்துல how the word of God should be discerned and given to the believers. விசுவாசிகள் அதை பகுத்தறியத்தக்கதான வார்த்தைகளை தேவன் தன்னுடைய மனிதர்களை கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். The word, it has never changed yesterday, today and is never going to change tomorrow. நாளை வரையில், வருகிற காலங்கள் வரையில் இந்த வேதாகம வார்த்தை அது மாறாது, மாறாது, மாறாது. இதே சத்தியத்தை according to the culture தேவன் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். according to the language மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். according to traditions மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். சம்பவம் ஒன்று, பட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பல கோணங்கள்ல ஆண்டவர் கொடுக்க வல்லவர். நான் வர்ஷிப்புக்கு பிஃபோர் சொன்னேன், ஒரே பள்ளிக்கூடம், ஒரே டீச்சர், ஒரே ரூம். செருப்பு தைக்கிறவருடைய பையன், ஒரு மேஜிஸ்ட்ரேட் பையன், ஒரு கலெக்டரோட பையன், ஒரு டாக்டருடைய பையன், இப்படி பல ஸ்டேட்டஸ் ஆஃப் பீப்புள் அந்த ரூம்ல இருந்து தான் படிக்கிறாங்க. கொடுக்கப்படுகிற கேள்விகள், பதில்கள் எல்லாம் இது அவனுக்கு, இது இவனுக்கு, இது இவளுக்கு, இது அவளுக்கு அங்கே கொடுக்கப்படவில்லை. அங்கே ஆசிரியர் எப்படி கொடுக்கிறாரு? எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றார். பட் புரிதல்
அது யார் யாருக்கு எப்படி இருக்கோ அது அப்படியாக புரிந்து கொள்ளப்படுகிறது. But the word of God is not like the word of the world. உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன? It will be transformed strictly with one angle to each and every believer. இந்த வார்த்தைகள் மறுரூபமாக்கப்படுவது ஒரு நிலையில எல்லாருக்கும், ஆனா பல நிலைகள்ல நமக்குள் இருக்கக்கூடிய மாற்றப்பட வேண்டிய மாற்றங்களை இந்த ஒரு வார்த்தை எல்லாருக்கும் சமமா மாத்திரும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆனா ஒரு பள்ளிக்கூட படிப்பு புரிதல் கம்மியா இருந்தா அவனுக்கு புரியாது, டியூஷன் வைக்கணும். ஆனா வேத வார்த்தை அப்படி அல்ல. ஈவன் இஃப் யூ டோன்ட் நோ, உனக்கு அது தெரியாவிட்டாலும் the word has the power of discerning. அந்த வார்த்தைகளுக்கு பகுத்தறிகிற வல்லமை இருக்கு அந்த வார்த்தைக்குள்ளவே. எதை சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? பள்ளிக்கூட வார்த்தை புரியலனா டியூஷன் வைக்கணும், இது அப்படி இல்ல. நீ புரியலனா கூட புரிய வைக்கும்படியான வார்த்தையாகுது. உன்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு நீ குறைஞ்சிருந்தனா இந்த ஸ்டேட்டஸ்க்கு தூக்கி வந்துடும், நீ மேல இருந்தனா கொண்டு அந்த ஸ்டேட்டஸ்க்கு, அவர் நினைக்கிற ஸ்டேட்டஸ்க்கு நீ எங்க இருந்தாலும் உன்னை கொண்டு வந்து சேர்க்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். சோ அதை தான் நாம் ஒவ்வொரு வாரமும் தியானித்து வருகிறோம். அருமையான தேவஜனமே, மைய கருப்பொருளாக யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பல வாரங்களாக மாதங்களாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். வெரி ஓபனிங் டே இதை ஆரம்பிப்பதற்கு அந்த நாளிலே 1 to 19 வரையில் உங்களை வாசித்துட்டு வர சொன்னேன். நீங்களும் வாசித்துட்டு இருப்பீங்க. பட் வாசிக்கிற பொழுது it was matter of 3 minutes or 4 minutes, 4 அல்லது 3 நிமிடத்துல அந்த 19 வசனத்தை வாசித்து இருப்பீங்க, அப்படிதானே? பட் தியானிக்கிற பொழுது it takes hours to get. அதுல பல கோணங்கள்ல நாம பார்க்கிறோம். ஒவ்வொரு அந்த வசனங்கள் அது வெறுமனே திரும்புதலை brings some impact. அது நமக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை அது மாற்றிக் கொண்டுதான் இருக்கு, அப்படிதானே? மாற்றப்பட்டிருக்கிறீர்களா? அருமையான தேவஜனமே, சபை கூடுதல் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம நினைக்கலாம் செய்திக்கு நான் வந்துடுறேன் பாஸ்டர், ஆராதனைக்கு வந்துடுறேன் பாஸ்டர், நீங்க கடைசியில ஒரு அனாயிண்டிங் கொடுத்து ஒரு காணிக்கை பாடல் போடுறீங்களே, அப்ப நாங்க வந்துடுறோம் பாஸ்டர், எனக்கு அது போதும். ஒரு 5 விரல்ல இது மாத்திரம் போதுமா உங்களுக்கு? அதை போலதான் ஒரு சபைக்கு வரக்கூடிய தருணங்கள் இட் டிஃபர்ஸ். அது ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் காலகட்டங்களுக்கும் ஏற்றவாறு இந்த சிந்தனையை தேவன் வந்து அதை வணைந்திருக்கிறார். இது சாதாரண சிந்தை இல்லை. நம்ம என்னைக்கோ படிச்ச ஒரு வேத வார்த்தை, நான் கிறிஸ்துவுக்குள்ளது 21வது ஆண்டுகளுக்குள் நான் கடந்து போய் கொள்ள ஒரே டெக்சுவல் மெசேஜ் அல்லது ஒரு டாபிக்கல் மெசேஜ் அல்லது ஒரு இன்சிடென்ட் மெசேஜ் அல்லது a doctrinal மெசேஜ், இப்படி பல விதங்கள் இந்த மெசேஜை பிரிச்சு if it is a topical அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்து நாம் பேசும்போது அதை ஆராய்ந்து அதுக்கு கொடுக்கப்படுகிற essence of the word of the God is different. அதே டாபிக்கல ஒரு டெக்சுவல் மெசேஜா இருக்கிறார். டாபிக்கை எனக்கு ஏற்றபடி சபைக்கு ஏற்றபடி நான் மாத்திக்கணும். டெக்சுவல் என்றால் அந்த டெக்ஸ்ட்ல என்ன சொல்லிருக்கோ அதை நான் மாத்தக்கூடாது. A topical message brings the incidental, அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து விடுகிறது. If it is textual, கருத்து மாறிடக்கூடாது. அப்போ வேதத்தை ஆராய்கிற விதங்கள், அதை அந்த மெடிடேஷன் எந்த ஆங்கிள் நீங்க எடுக்கிறீங்களோ ஏற்றவாறு அது உங்களை சத்தியத்துக்குள்ள கொண்டு போகுது. இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு போராட்டத்துக்காக ஒரு மெசேஜ் எடுத்து கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார் நீங்கள் சொல்லுவீர்களானால் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பிரச்சனைக்கு அந்த வசனம் உங்களை விடுதலை செய்யுது, உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கு, ஒரு பலனை கொடுத்திருக்கு, ஒரு தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு அது காண்பித்திருக்கிறது சொல்லி உங்க மனம் உணர்கிறதுனாலே அந்த வசனம் அன்னைக்கு உங்களுக்கு கிரியை செய்ததாக நீங்க நினைக்கிறீங்க.
that is okay, நல்லது. ஆனால் அந்த வேத வசனத்தை நீங்க ஆராய வேண்டும். you have to meditate. எதற்காக? இது என்னை தொட்டிருக்குமானால் இது தேவன் எந்த சாராம்சத்தில் இதை எழுதியிருக்கிறார் சொல்லி நீங்க என்னைக்கு உணர்ந்து அதை படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, God speaks to you. தேவன் அப்பொழுதுதான் உங்களோடு பேசுவார். அப்பதான் அது உங்களை திடப்படுத்துகிற அனுபவமாக மாறுவீங்க. It makes you stable in the position with the Lord Jesus Christ. உங்களை அவரோடு கூட நிக்கிறதுக்கு உங்களை ஸ்டெபிலிட்டி கொண்ட ஒரு மனுஷனாக மனுஷியாக அந்த வார்த்தை அது தியானம் பண்ணுகிற பொழுதுதான் அது உங்களோடு கூட இணைக்கப்படுகிறது. நீங்க உங்களுக்காக எனக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு நல்லா இருக்குது இந்த வசனம் என்பதை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு வல்லம் அந்த வசனத்துக்கு இருக்குமானால், go to the text. அது எதற்காக, எந்த காலங்களில், எந்த தீர்க்கதரிசி மூலமாக அல்ல யார் அதை எதற்காக பிணைக்கப்படும்படி அது என்னோடவே பேசுவதற்கு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான்றால், வாட் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் இட், அதற்கு பின்பாக எந்த கதையின் சூழ்நிலையாக என்பதை ஆராய்கிற ஒரு கிறிஸ்தவனாக தான் தேவன் நம்மையும் உண்மையும் அழைத்திருக்கிறார். ஒருவேளை இதை விட மாற்று கருத்தாக I want to go just to a church, ஒரு சாதாரணமாக ஒரு திருச்சபைக்கு நான் போக வேண்டும் என்கிற நினைப்பில் இருக்கிறவர்கள் ஒருவனும் தேவனுடைய சமூகத்தில் வெற்றி பெற முடியாது. This is not an ordinary teaching, it is a teaching to receive the eternal life. அந்த பரிபூர்ணமான நித்திய வாழ்வுக்கு உண்டான வேத பகுதியை தான் நாம் ஆராய்கிறோமே தவிர இது ஒரு கல்கண்ட ஒரு குமுதமோ ஒரு ஆனந்த விகடனோ கிடையாது. It is not a story, it is his story which is called as history. ஒரு சரித்திரம், அவருடைய சரித்திரத்தை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் அது அவருடைய சரித்திரம்? அவர் மணவாளன், சபை மணவாட்டி. நம்மை அவர் தீர்மானித்தவருடைய சமூகத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக நம்மை நிச்சயித்திருக்கிறார். நிச்சயிக்கப்பட்ட இந்த மணவாட்டி எப்படி இந்த பூமியில இருக்கணும், நான் என்ன ஆசீர்வாதங்களை அவருக்கு கொடுப்பேன் என்பதை his story நமக்கு ஹிஸ்டரியாக விளக்கப்படுகிறது. அருமையான தேவச்சனமே, உன்னுடைய வாஞ்சை அதுதான் எவ்வளவாய் நீ விதைக்கிறீர்கள், எவ்வளவாய் அதை சிந்திக்கிறீங்களோ, எவ்வளவாய் உன்னோடு கூட how you walk through the Bible, வேதத்தின் ஊடேவாக நடந்து செல்லுகிற அனுபவம். not on the side, inside. சைடுக்கும் இன்சைடுக்கும் வித்தியாசம். come into our house, உள்ள வாங்க. come to our house, எங்க வீட்டுக்கு வாங்க, அவ்வளவுதான். வெளியே நின்று பேசிட்டு போகுது. ஆனா into அப்படிங்கிற போது ஒரு அந்தரங்கத்துக்குள்ளாக உங்களை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவஜனமே, வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷ அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அருமையான தேவச்சனமே, the presence of life with the power of light, the presence of life with a power of light. அவருடைய ஒளியோடு கூட தேவன் அருளப்படுகிற அவருடைய பிரசன்னத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுவோமானால் அதுதான் ஜீவ ஒளி. அல்லேலூயா. ஏதோ பிரசன்ஸ், கர்த்தரை எதுக்கோ வேணா கூப்பிட்டுப்பேன், அது என்ன உயர்த்தும் நினைச்சீங்கன்னா ஒளி வேணா இருக்கலாம், அது ஜீவ ஒளியா. 100க்கு 100 டிவைனிட்டி உனக்குள் இறங்குகிற பொழுதுதான் it becomes the light of the world. உலகத்துக்கு ஒளியாக மாற்றுகிற ஒரு வல்லமை உனக்குள்ள எனக்குள்ள இறங்கி வரும். வெறுமனே ஒரு மனோதத்துவ ரீதியாக கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்கிற மனோதத்துவ ரீதியில் நீ இருப்பாயானால் it is called as the spirit of hypocrisy. அது என்னவாக தெரியும்? மாய்மால ஒரு ஒளியா இருக்கும் உங்ககிட்ட இருந்து.
அழகா இருக்க மாட்டேன், கவர்ச்சியா இருப்பார். கவர்ச்சி பிசாசுக்குரியது, அழகு தேவன். எத்தனை பேருக்கு பழகுது? எத்தனை பேருக்கு பழகுது நான் சொன்னது? ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து நீங்க வாழுகிற ஒரு வாழ்க்கையா இருப்பீர்களானால் அது கவர்ச்சிகரம், which is not perpetual, which is not everlasting. அது லைஃப் ஃபுல்லா அந்த கவர்ச்சி இருக்காது. அந்த அழகு இருக்கு பாருங்க, ஒரு மகிமை இருக்கு பாருங்க. செத்ததுக்கு அப்புறம் கூட அந்த முகத்துல அந்த மகிமையை பாருங்க. அந்த பாடி செத்தபடி மாதிரியே இருக்காது. எனக்கு அப்படியே இருக்கிறாரு சிஸ்டர், அப்படியே இருக்கிறாங்க, செத்த மாதிரி தெரியலையே. அவர் எண்ணங்களிலே தேவனுடைய வார்த்தையை அவர் சுமந்து வைத்திருக்கிறார். செத்து போயிட்டார் தான். அந்த மைண்ட் ஃபுல்லா தேவனுடைய எனர்ஜி, தேவனுடைய பவர், தேவனுடைய அனாயிண்டிங். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறாரு, அது ஜீவ ஒளியாய் உனக்குள் மாறப்பட வேண்டும். நாம் ஆரம்பத்தில் பேசுகிற பொழுது சொன்னேன், ஏன் கிறிஸ்து அவர் கல்லால் எறிவதற்கு அவருக்கு எல்லாம் தகுதி இருக்குது, ஏன் அந்த பெண்ணை கல்லால எரியல? பலர் சொன்னீங்க, அவர் மன்னிக்கிற தெய்வம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் மன்னிக்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிற டிவைன் பர்சன். இப்போ மன்னிக்கிற அதிகாரம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஆனால் அதுதான் உங்களுக்கு ஜீவ ஒளியா மாறுமே தவிர, அவர் மன்னிக்கிற தெய்வம் என்று சொல்லுவீர்கள், ஆனால் அவர் உங்களோட ஒளியா இருக்கிறார், அவ்வளவுதான். இப்போ ஒளிய விரும்புறீங்களா, ஜீவ ஒளிய விரும்புறீங்களா? எதை விரும்புறீங்க? ஜீவ ஒளியா. அப்போ ஜீவ ஒளி என்பது தேவனுடைய டெக்ஸ்ட் என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். டாபிக்கல் அது என்ன? அவர் ஒளியா இருக்கிறார். டெக்ஸ்டுவல் மெசேஜ் என்ன? அவர் ஜீவ ஒளியா இருக்கிறார். இப்போ வேதத்தை ஜீவ ஒளியோடு கூட நீங்க கற்றுக்கொள்ளுவதா இருக்கிற பொழுது, எந்த டெக்ஸ்ட்ல ஆண்டவர் இறங்கினாரோ அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு பவர் செய்யும். அருமையான தேவச்சனமே, வெறும் ஒளியை கொண்டு நீங்க கொஞ்ச தூரம் பிரயாணம் பண்ணலாம். ஊற்றப்படுகிற பரிசுத்த ஆவியினுடைய எண்ணெய் அபிஷேகம் நம்மளோட இருக்காது. ஆனா ஜீவ ஒளி உன்னிடத்தில் இருக்குமானால், it will never fail, it will never stop. அருமையான தேவ ஜனமே, ஒரு சின்ன மேட்டரா இருந்தாலும் உன்னுடைய ஈடுபாடுகள் அந்த ஜீவ ஒளியை நோக்கி இருக்குமானால், God will make you to feel the wonderfulness. உங்களையே அந்த ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் நீங்கள் உங்களுக்குள் பார்க்கிறவராக என் ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ வேதம் சொல்லுது, இந்த ஜீவ ஒளியை பெற்றுக் கொள்வதற்கு கடந்த வாரத்துல இதே அதிகாரம் 10-11 வாசித்தோம். இப்ப அந்த 10-11 வாசித்து கடந்த வாரம் ஒரு டெக்ஸ்டுவலா போனோம். இப்போ ரெண்டாவது ஒரு டெக்ஸ்டுவல் மெசேஜ் இருக்கு, அதுல மூன்றாவது ஒரு டெக்ஸ்டுவல் மெசேஜ் இருக்கு. இதை ஃபுல்லா பார்த்தாதான் இந்த 2 வசனத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஆனால் நிறைய இருக்கு, நான் உங்களுக்கு கீவேர்ட்ஸை மாத்திரம் தான் நம்ம பேச போறோம். வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10-11. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அருமையான தேவஜனமே, இதுல முக்கியமான ஒரு மைய கருத்து அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. இனி நீ பாவம் செய்ய. ஒரு கடன் பிரச்சனைக்காக ஒருத்தன் தற்கொலைக்கு முயன்று போறான். நீங்க ரொம்ப நல்லவங்க, அவர் தற்கொலையை நிறுத்திட்டீங்க.
நீங்க நல்லவங்க தானே, அப்படிதானே? தற்கொலையை பார்த்தீங்க, ஒரு ட்ரெயின்ல விட போனா நீங்க அந்த ஆபத்துல நீங்களும் மாட்ட வேண்டியதுதான். ஆனாலும் ரிஸ்க் எடுத்து என்ன பண்றீங்க? அவனை தப்பிக்க வச்சாச்சு. போதுமா? இப்ப அவனை தப்பிக்க வச்சுட்டீங்க, நீங்க நல்லவங்களா? சரி, மற்றவங்க வேணா சொல்லுவாங்கல்ல, அவனுக்கு எவ்வளவு தைரியசாலி தெரியுங்களா, கிட்ட வந்துருச்சுங்க ட்ரெயின், அப்படியே அவரை காப்பாற்ற. என்ன கேட்டீங்கன்னா அவனை விட்டுருக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா ஒரு வழியா செத்து போயிருப்பான். பல பிரச்சனைகள் இருந்தவன் விடுதலை. என்ன பண்ணிட்டீங்கன்னா காப்பாத்தி கடன்காரங்கிட்ட அவமானப்படுத்துறதும் அடி வாங்குறதுக்கும் நீங்க ஒரு வேலையை செய்திருக்கீங்க. என்ன செய்திருக்கிறீங்க? காப்பாத்தினவங்க அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, என்ன பிரச்சனை, எதனால தற்கொலைக்கு போன, நீ என் கூட வா, இன்னைக்கு மத்தியானம் என் சாப்பிட்டு உன் பிரச்சனையை சொல்லு, அதுக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் அவனை கரெக்ட் பண்ணி அவன் கடன் பிரச்சனையை சொல்றான், இல்லை ஒரு லவ் ஃபெயிலியரை சொல்றான், இல்லை மனைவி மதிக்கலைங்கிறத சொல்றான், அல்லது சொல்லக்கூடாத சில பிரச்சனைகளை அவன் சொல்றான். இப்ப நீங்க பாக்குறீங்க, இது எல்லாமே எனக்கே இருக்குதா? என்ன உனக்கு எனக்கு வித்தியாசம்? நீ தற்கொலை பண்ண போன, நான் போகல, அவ்வளவுதான். இப்ப இது ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர், இதே ஆளு இன்னொருத்தன் காப்பாத்துறாரு. அவன் கூட்டிட்டு போய் பிரச்சனைகளுக்கு தீர்வான வழிகளை கற்றுக் கொடுக்கிறான். கற்றுக் கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தி அவனை சீர்படுத்துகிறவனாக இருக்கிறார். இன்னொரு வழி, இன்னொருத்தர், எப்பா இந்த வழியை நான் கடந்து வந்தேன், ஒவ்வொன்றால் நான் எப்படி கடந்து வந்தேன்னு உனக்கு நான் கற்றுத்தரேன். இங்க ஒண்ணுமே தெரியாம ஒருத்தர் கற்றுக் கொடுக்கிறாரு, இன்னொருத்தர் என்ன தெரிஞ்சிருக்கிறாரு, இதே பிரச்சனையை நானும் சந்திச்சேன், நான் உனக்கு என்ன பதில் சொல்றது தெரியலப்பா, நான் உன்னை காப்பாத்திட்டேன். இன்னொருத்தர் இதையெல்லாம் நான் கடந்து வந்த, இப்ப ஏன் எக்ஸ்பீரியன்ஸை உனக்கு கற்றுக் கொடுத்து உன்னை ஒரு ஆளா உருவாக்குறேன். இதுக்கு சகல உதவிகளோ நான் செய்யற 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள். உங்களுக்கு வேதம் தெரியாதது இல்லை, எல்லாமே தெரியும். ஆனா வெறும் கவுன்சில் பண்றவங்களா இருந்தா நம்முடைய உணர்வின் அடிப்படையில அவனுக்கு அது பத்தாது. ஒருவேளை வேதம் இப்படி போட்டிருப்பதார், நான் இதை படிச்சிருக்கேன், ஒண்ணு கவலைப்படாங்க, ஆண்டவர் நடத்துவார், போங்க. அவர் கட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அவன் பாப்பா, இவன் எந்த கர்த்தரை சொல்றான்னு தெரியல, அவன் முடிவான். ஆனால் ஒரு ஜீவ ஒளியை பெற்றவர்களாக இருந்து நீங்க அதை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற போது அவன் என்னவா மாறுறான்? ஜீனியஸா மாறுறான். கிரைஸ்ட் ஜீசஸ் இங்க அதைத்தான் சொல்லுகிறார். அதனுடைய மைய கருத்து, அந்த ஸ்திரியை பார்த்து அவர் லாஸ்ட்ல சொல்றாரு 11வது வசனத்தில், நீ போ, இனி பாவம் செய்யாதே. உள்ள ஏதோ ஒரு கருத்தை கொடுக்கிறார், ஒரு கருத்தை பேசுகிறார். அந்த பாவத்துக்கு பேர் தான் நாம கிரீக்க வேர்ட்ல நம்ம இதை எடுத்தோம், ஹமர்ஷா என்று பெயர். இந்த ஹமர்ஷா என்ன சொல்லுது? a hero or a heroine. நம்மலாம் ஹீரோ ஹீரோயின். so consumed with pride. கடந்த வாரத்தில் சொன்ன ஏதோ ஒரு திறமை உனக்கு இருக்கோ, அந்த திறமையை கொண்டுதான் நம்ம அல்டாப்பும் பில்டப்பும் கொடுத்துட்டு இருக்கோம். லார்ட் பெர்னாஷாவை பார்த்து ஒரு அழகுள்ள ஒரு ஸ்திரீ சொன்னாலாம், ஐயா பெர்னாஷா ஐயா, கிட்டத்தட்ட 70 வயசு ஆகுது, பரவாயில்ல, எனக்கு 18 வயசு ஆகுது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவர் கேட்டுக்காரு, அம்மா நீ ரொம்ப அழகா இருக்கே, உனக்கு நல்ல ஒரு அழகான மாப்பிள்ளையை நானே பார்த்தேன், உனக்கு கல்யாணம் பண்ணிக்க. எனக்கு அழகு உள்ளவன் இப்ப தேவையில்லை,
உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அறிவு, ஞானம், உங்களுக்குள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சமயோசித வார்த்தைகள், இதை நான் ரொம்ப விரும்புறேன். நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணி ஏன் அழகுல ஒரு பையனும் உங்க அறிவு ஞானத்துல அந்த பையனுக்குள் நிறைந்திருந்து நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தா எவ்வளவு பிரமாதமா இருக்கும். அவர் சொன்னா, ரொம்ப அருமையா இருக்கு பாப்பா நீ பேசுறது, நீ ரொம்ப அழகா இருக்க, உனக்கு கொஞ்சம் அறிவு கம்மி தான், நானும் பார்க்கறது கொஞ்சம் குரங்கு மாதிரி தான் இருக்கிறேன், ஆனா ஞானம் ஜாஸ்தி தான். எல்லா பேர் நஷ்டம். நான் ஒண்ணு கேட்கிறேன், பாப்பா சரின்னு சொல்றியா? ஐயோ சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. அட ஏன் குரங்கு மாதிரி மூஞ்சிலியா ஒன்ன மாதிரி அறிவு கம்மியில ஒரு புள்ள பிறந்து போச்சுன்னு தேவச்சனமே. இங்கே ஸ்திரீ பிணைக்கப்பட்டிருக்கிறார். he is giving advice, he is counseling the lady. என்ன கவுன்சிலிங்? நீ போ, இனி God concluded something to her. எதையோ முன்குறித்து அவளுக்கு ஊற்றார். எனக்கு புரியாது, உங்களுக்கு புரியாது, அவளுக்கு தெரியும். கற்றுக் கொடுத்த இயேசுவுக்கு நாம் வாசிக்க கேட்போம். லேவியராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நல்லா கவனிக்கணும் வேர்ட், நல்ல இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். 5 ஆகமங்கள் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல எந்த ஒரு வசனத்தை எடுத்தாலும் மிகுந்த கூர்மையாக அந்த ப்ராமினன்சி அதுல என்ன இருக்கு, முக்கியத்துவம் வாய்ந்தது அதுல என்ன இருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க சொல்றார், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. என்ன சொல்றாரு? யாருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக? அவருக்கு ஏற்ற. இன்னைக்கு நம்ம இதுல பரிசுத்தவான்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா சுமார் 500-1000 கோடி லிஸ்ட் வரும். இவர் இதுல வரைக்கும் பரிசுத்தம், அவர் அதுல பரிசுத்தம், இவர் டீச்சிங்ல பரிசுத்தம், இவர் அந்த நடக்கையில பரிசுத்தம், இந்த கேரக்டர்ல பரிசுத்தம், பல பரிசுத்தத்தை சொல்லுவாங்க. கரெக்டா டைம் வந்துடுற பரிசுத்தம், பரிசுத்தம் பல வகைகள். நம்ம யாரும் ஏதாவது ஒரு சினிமா தியேட்டர் போங்க, நம்ம பாதியில ஒருத்தரோட படம் போடுறது, போதோட வீட்டுல இருந்து என்ன சொல்றாங்க, அது பாதியில போய் நாங்க போய் வீட்டுல இருப்போம். ஆனா சபைக்கு என்ன பண்ணிடலாம்? இது ஒரு மகிமையான ஒரு பரிசுத்தம் தான். இதோ இல்லையோ அதுக்காக சபைக்கு போய் உட்கார்றாங்க, அது ஒரு விதமான பரிசுத்தம் தான். சூனியம், மாந்திரிகா, இதுக்காக சபைக்கு போனா இன்னைக்கு கொஞ்சம் விடுதலை பண்ணிட்டு வரும், அது ஒரு பரிசுத்தம் தான். அது கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சுங்க, மனக்குழப்பம் ரொம்ப, வேலைக்கு போகலாமா போகக்கூடாதா, இது ஒரு கேள்வி. கர்த்தர் என்னோட பேசுவாங்க, ஆராதனை எங்கன்னா பாஸ்டர் வேலைக்கு போற விஷயம் பேசுறாரா, நான் சொல்லுவேன், மகனே மகளே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில நீ கடந்து போவாயாக அப்படின்னு நான் சொன்னா, கர்த்தர் பேசிட்டாங்க, கர்த்தர் பேசிட்டாங்க. வேலைக்காக நான் அங்கிருந்து கடந்து வந்த பாருங்க, கடந்து போகும்படி அவரே என் கூட பேசிட்டாங்க கர்த்தர். அவ்வளவுதான். இப்ப தூங்கலாம், சபையை பண்ணிக்கும் போது லாஸ்டா இருக்கா சொல்லி ஜெயிச்சுட்டு போயிடலாம். இது ஒரு பரிசுத்தம் தான். இங்கே அந்த ஸ்திரீயோடு கூட பேசுகிறார் தேவன். He is revealing something about the Torah books. 5 ஆகமங்கள்ல உள்ள ஒரு மகத்துவத்தை அறியாமையில் இருக்கிற அந்த பெண்ணோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம் தான் Christ dealt with the lady. She was in pride. She consumed with pride in her own beauty. தன்னுடைய அழகினுடைய பரிசுத்தத்தை கண்டு அதை இன்னும் பக்குவமா அதெல்லாம் ரொம்ப ஷார்ப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு ஐப்ரோவை கூட அப்படி வேல் மாதிரி வச்சிருந்தாங்க. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அது குத்திச்சுனா கூட ஒருத்தரை கிழிச்சிருப்பாங்க. அப்படி ஒரே ஒரு முடியல வந்து இதை கூட கடைசி வச்சிருந்தாங்க. அருமையான தேவ ஜனமே, the pride in her own beauty. அழகு சொல்றதில்ல, சும்மா நான் இதை சொல்றேன். பணம் இருக்கிற ஒரு பிரைடா இருக்கலாம், பொருள் இருக்கிற பிரைடா இருக்கலாம்,
இந்த pride தான் நம்மளை என்ன செய்யுதுன்னா that she falls willingly into the trap set by the evil witch. எங்க ஏதாவது ஒரு சின்ன பிரைட்ல நம்ம மாட்டிக்கொண்டு விடுவோமானால் அது பிசாசின் தந்திரங்களுக்கு சரியான ஒரு வலையாக மாறிவிடுகிறது. அவளை பாவம் செய்யாது என்று சொன்னாரு. எதற்காக? there is something incidental pride upon you. சமயத்துக்கு ஏற்ற அந்த பெருமையும் அந்த அகந்தையும் உனக்குள் இருக்கு மகளே, அதுதான் உன்னை ட்ராப் பண்ணி எடுத்துட்டு போயிடுது. அந்த பாவத்தை நீ செய்யாத. இது மேலோட்டமா தெரிகிற ஒரு பாவம், அது பிசாசுக்கு கவர்ச்சிகரமா உன்னை மாத்துது. வெளியே சும்மா போறவங்க இப்படி போறவங்க கூட நின்று உன்னை திரும்பி பார்த்துட்டு உன்னை ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு. இங்கே இவருடைய வாழ்வை கர்த்தர் ஒரு 100க்கு 100 டிரான்ஸ்பர்மேஷனாய் மாறுவதற்கு தோராவிலிருந்து எடுத்து கொடுக்கிறார் அவர்கிட்ட.